Hi guys, how are you? Welcome to Homemade Food Activity channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தாலே தெரியும் உரிச்ச கோழி அப்படினா இந்த டாப்ல தொங்க வச்சிட்டு இருக்கோம். நம்ம செய்ய போறது இன்னைக்கு குட்டி கோழி. இதுக்கு பேரு காடை. இத தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரை பண்ண போறோம். முழு காடையை அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். ஏற்கனவே குட்டியா தான் இருக்கும். அதனால நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இத வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மஞ்சள்தூள்லாம் போட்டு அலசி வச்சிருக்கோம். பார்த்தாலே தெரியும். இது அப்படியே நல்லா வந்து இந்த மாதிரி கோடு அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் சூப்பராக இறங்கும். காலில் கூட போட்டு வச்சுக்கோங்க. கழுவி வச்சாச்சு. இப்போ வந்து மசாலா போட்டுடலாம். இதில் எது வச்சுருமா ஃபஸ்ட்டு மசாலா போட்டுருங்க. இது அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். போடுமா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து ஆரம்பிங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது எதுவுமே வந்து கடை தூளே இல்லை, எல்லாமே வீட்டு மசாலா தான் நம்ம போடுறது. ரொம்ப எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு. வெறும் மிளகாத்தூள் இன்னொரு டீஸ்பூன் போடுங்க. மொத்தம் வந்து நாங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோம். 3 டீஸ்பூனு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதிலே வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலராக தெரியும். கரம் மசாலா தூள் வீட்டிலே நாங்கள் அரைச்சது ஹோம்மேடாக போடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க. போதும், பத்தலைன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போதும். 2 கடைக்கு அது போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இது உள்ள மசாலாலாம் நல்லா ஒட்டணும் இல்லை, அதனால மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் 2மே சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சமாக சேருங்க. போதுமா, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். எப்படி இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் அளவு தான் மைதா மாவே நான் சேர்த்துருப்பேன். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோமா. தயிர் எதுக்கு சேர்க்குதுன்னா ரொம்ப ஹார்டாக ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். இந்த உடம்புக்கு என்ன நல்லது? இது வந்து ஹார்ட் பேஷண்ட் ஆளுங்களாம் நல்லா சாப்பிட்லாமா, ரொம்ப நல்லது. கலக்குங்க. பார்த்தாலே தெரியும் மசாலா சூப்பராக செம்ம கலரில் வந்துருச்சு. ஒன்றுமே போடல, வீட்டு மசாலாவே தான். ஓகேம்மா. அப்படியே இந்த மசாலாவில் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி தடவி ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு காடை 65 எப்படி வித்தின் ஒரு 5 செகண்ட் தாங்க மசாலா. வேறு எதுவுமே இல்லை. கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு அதை விடவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளே வீட்டில் செய்கிறது. இந்த அளவுக்கு உள்ளெல்லாம் தடவுற அளவுக்கு போட்டுக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று அது தடவிடுமா, போதும். அது கோழிக்கு மசாஜ் பண்ணுங்க, போதும். மீதி மசாஜ் பண்ணுங்க. பார்த்தாலே தெரியும் என்ன இது சூப்பராக இருக்குது. கடையில் இருக்கிறதோட சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையிலலாம் கலர் போடுவாங்க. நம்மளாம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கடையில் அவ்வளோ ரேட் ஜாஸ்தி சொல்லுவாங்க. இது நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட், ஆனால் ஹெல்த்தி, ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் செஞ்சிடணும். பார்த்தீங்கன்னா தெரியும் 5 நிமிஷத்தில் நான் மசாலாவே போட்டேன். கழுவுனா வேலை முடிஞ்சு போச்சு. மசாலா போட்டால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஊறணும், அவ்வளோதான். ஒன்றும் கிடையாது. இதிலே வச்சிருமா, அதே மசாலா இருக்குல்ல, அதிலே வச்சிருங்க. ஓகே. அப்படியே அது பாருங்க, அந்த மசாலா எடுத்து போட்டு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இருங்க நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கோட்டிங் ஆகிருக்குன்ட்டு. சூப்பராக கோட்டிங் ஆகிருக்கு. இதை தான் நம்ம வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை. அது எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours கிட்ட ஊறட்டும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourலேருந்து 2 hoursக்குள்ளே நல்லா வந்து காடை சூப்பராக ஊறிடுச்சு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஊறிருக்குன்ட்டு. மசாலா நல்லா ஜெல்லாக இருக்குது. நல்லா வந்து மசாலா தடவிக்கலாம். நல்லா தடவி வச்சுக்கலாம் மசாலாவை. இப்போ வந்து ஏற்கனவே வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. சட்டி ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கோம், ஃப்ரெஷ்ஷான எண்ணெய். அதெல்லாம் போட்டுடலாம். ஒவ்வொன்றா போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பார்த்தாலே தெரியும். போட்டாச்சு. அடுப்பை ஹையில் வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா இது வந்து ஒரு கப்பு இதுவாகட்டும். நம்ம வந்து கை கழுவிக்கலாம். ஓகே, நல்லா 1 hour 2 hours வந்து ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து அதுக்கேற்ற குவான்டிட்டியில் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா அப்படியே பொரியட்டும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் காடை 65 வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்லோ பண்ணியாச்சு. அப்படியே எடுத்துடலாம். எண்ணெய் வடிகட்டி பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வீட்டு மசாலா மட்டும்தான் கைஸ், வேறு எதுவுமே சேர்க்கலாம் நாங்கள். ஓகே, அப்படியே சூப்பராக அழகாக தட்டில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து இன்னொரு கடையும் போட்டுடலாம். மசாலா வந்து நல்லா தடவிக்கலாம். நல்லா தடவியாச்சு சூப்பராக. அதே இதில் போட்டுடலாம். ஓகே, மசாலாலாம் அப்படியே மேலே கோட்டிங் கொடுத்துடலாம். அதே மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, ஹையில் வச்சிடலாம். ஓகே, ஃப்ரை பண்ணிடலாம். இது ஏற்கனவே ஃப்ரை பண்ணியாச்சு. பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட அப்படியே ஒரு 2 ஆனியன், ஒரு லெமன் புரிஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவு இருக்கும். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டி கோழி அழகாக இருக்கிறது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டியில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ ஈஸியாக வித்தின் ஒரு 5 minutesல ஒரு மசாலா, அதுவும் கடையில் சாப்பிட்றதோட டேஸ்ட்டான ஒரு மசாலாவோடு செய்ய முடியும்னா அது இங்கே தான் செய்ய முடியும். சரிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.